பழைய மெட்ரஸ் மருந்து கார்கோ போட முடியாது, பழைய டிவி போட முடியாது, உணவுப் பொருட்கள் போட முடியாது, அரிசி சீனி பருப்பு பொருட்கள் எதுவுமே போட முடியாது. கார்கோ போடுபவர்களுக்கு புதிய சட்டம் வந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இலங்கை கார்கோ போடுபவர்களுக்கு, இலங்கைக்கு கார்கோ போடுபவர்களுக்கு வந்த புதிய சட்டம். தொடர்ந்தும் பாதிக்கப்படுவது சிறிய சிறுபான்மை தான். இலங்கை சுங்கத்துறையால் தெரிவிக்கப்பட்டது தகவலின்படி நவம்பர் 15, 2025, அதாவது நாளை மறுநாள் முதல் கார்கோ பெட்டிகளில் இனிமேல் பழைய பொருட்கள் எதுவும் போட முடியாது. பெட்டிகள் இருக்கும் பொருட்களை பற்றிய அனைத்து விடயங்களும் அறியப்படுத்த வேண்டும். பழைய மேசைகள், சோஃபா செட்கள், கதிரைகள், மின் உபகரணங்கள், வீட்டு சமையலறை உபகரணங்கள், பயன்படுத்திய ஃப்ரிட்ஜ், பயன்படுத்திய டிவி, ஏர் கண்டிஷன், கைவிடப்பட்ட டிவி, சவுண்ட் சிஸ்டம், மருத்துவ பொருட்கள், வீல் சேர், அந்த மாதிரியான பொருட்கள், அதே மாதிரி இன்னும் பல உணவுப் பொருட்கள், மொத்தமாக அனுப்பப்படும் பொருட்கள், இது எதுவுமே போட முடியாது. இந்த செய்தி வந்ததுலேருந்து பலருமே பல மாதிரி டென்ஷன் ஆகியிருக்காங்க. இதை பற்றி எல்லாரும் வீடியோ போட்டுக்கிறாங்க. இதை வாசித்து எல்லாரும் வீடியோ போட்டிருக்காங்க. இந்த செய்தியை வாசித்து எல்லாரும் வீடியோ போட்டுக்கிறாங்க. சரியா? உங்களுக்கு தெரியும், நாம் தொடர்ந்தும் லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ அப்படின்ற ஒரு கார்கோவோட தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்ஸ் இப்போ வரைக்கும் நம்மளுடைய சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டதுலேருந்து நம்மளுடைய சார்பாக கார்கோ போட்டிருக்கிறாங்க. சர்ஃபான் பிஏ விலாக் பேரை யூஸ் பண்ணி இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் யாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லபடியாக செஞ்சிட்ருக்கிறாங்க. எனக்கு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச கார்கோ அவங்க தானே. நான் உடனே லயன் பாஸுக்கு கால் பண்ணினேன். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ பஸ்ஸுக்கு கால் பண்ணி, பஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன, உங்கள் பக்கம் இருக்கிற டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கன்னு அப்படி என்னன்றதை நான் கேட்டேன். சரியா, இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட முடியாதுன்றாங்களே, இப்போ கார்கோ போட்டவங்களுடைய நிலைமை என்ன, இப்போ போடுறதுக்காக இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன, கார்கோ போட முடியாதுன்னு சொல்கிறாங்களே, என்ன காரணம், என்ன இது பண்ணிக்கொள்வது அப்படின்னு கேட்ட பிறகு லைன் எக்ஸ்பிரஸ் கார்கோ உரிமையாளர் எனக்கு இது சம்மந்தமான தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. அது என்னன்றதையும் நீங்கள் கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்கிறத கேட்டுட்டு முடிவெடுங்க. ஒரு கார்கோ முதலாளி என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு, ஒரு கார்கோக்கு தானே முதலாவது ரேகோ, அதாவது இலங்கையுடைய சுங்கம் வேறு யாருக்கு முதலாவது அறிவிப்பாங்க, கார்கோ முதலாளி தான் அறிவிப்பாங்க. அப்போ அவர்கிட்ட என்ன மாதிரியான ரூல்ஸ் ரெகுலேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றது அந்த வாய்ஸில் கேட்டுட்டு, அது அடுத்த கட்டம் மற்ற வாய்ஸ்களை, மற்ற நியூஸ்களை பற்றி சிந்திங்க. இன்றைக்கு வந்த செய்திகளை பற்றி யோசிங்க. முதல்ல பஸ் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க, அப்போ உங்களுக்கே புரியும். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நான் லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ. உண்மையிலே சர்ஃபான் யூடியூப் சேனல்லேருந்து எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று தந்திருந்தான். அதாவது இப்போ இன்றைக்கி ஒரு டிக்டாக்ல, ஃபேஸ்புக்கிலலாம் வைரலாக ஒரு இது ஒன்று போகுது, போஸ்ட் ஒன்று ஷேர் ஆகிக்கிட்டு இருக்குது. இங்கேருந்து கார்கோ போடக்கூடியவங்க மெட்ரஸ், அதே போல் யூஸ் பண்ண டிவி, டெலிவிஷன் இதில் போட முடியுமா, அந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகி கொண்டிருக்குது. அதை பற்றி ஒரு தெளிவு ஒன்று தாங்கன்னு எனக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்க. உண்மையிலே இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி 13/11/2025, சரி, இந்த நேரம் வரைக்கும், இப்போ நேரம் சரியாக 8 மணி ஆகுது நைட்டில், சுங்கத்தால், ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸால் எந்த விதமான ஒரு அட்வைஸும் எங்களுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. அப்படி ஏதாவது அந்த மாதிரி பேனாக இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு ஏதாவது அவங்க இமெயில் மூலமாக இல்லாட்டி ஒரு அறிவித்தல் மூலமாக அவங்களுக்கு தந்திருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு அது சம்மந்தமாக எந்த விதமான ஒரு அவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு ஒரு அட்வைஸும் வரல. அதனால் போடக்கூடியவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, போடலாம். சரியா? அதே போல் கட்டாயம் எங்களுக்கு ஒரு அட்வைஸ் தந்திருக்குன்னு கேட்டால், ஒரு
பெக்கிங் லிஸ்ட் ஒன்று கட்டாயம் நாங்கள் வந்து ஒவ்வொரு பெட்டிக்கும் இங்கேருந்து போடக்கூடியவங்களோட ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நாங்கள் ஒரு பெக்கிங் லிஸ்ட் கஸ்டமர்கிட்ட எடுத்து அதில் கஸ்டமரோட கையொப்பம் இருக்கணும். அந்த பெக்கிங் லிஸ்ட்டை வந்து நாங்கள் அந்த பெட்டியில் போட்டு தான் கட்டாயம் அனுப்பணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தந்திக்கிறாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி இந்த போஸ்ட் வந்து ஷேர் ஆகி கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை சம்மந்தமாக மெட்ரஸோ அந்த யூஸ் பண்ண டிவியோ போடக்கூடாதுன்ற ஒரு அட்வைஸ் இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைச்சதில்லை. அதனால் போடக்கூடியவங்க அந்த காகோ போடக்கூடியவங்க இதை பற்றி எந்த விதமான டென்ஷனும் எடுக்க தேவையில்லைன்றது தான் எங்களுடைய முடிவு. ஏதாவது அந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் தடை செய்யப்பட்டிருந்தால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் அதை பற்றி தெளிவுபடுத்துவோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94.